கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மோடு கூட ஒரு வார்த்தை மூலமாக பேச விரும்புகிறார், இடைப்பட விரும்புகிறார். சங்கீதம் 37:7 வசனம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. தாவீது ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை சொல்றார் நமக்கு. நல்ல ஒரு ஆலோசனை இது. யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, இந்த காரியத்தை நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை, இன்னைக்கு எனக்கு இந்த நல்ல ஆலோசனை கிடைச்சிருக்குன்னு சொல்லி இதன்படி நீங்கள் செய்யுங்க. என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. ஆண்டவரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்கணுமா? யார் மேலே எரிச்சல் ஆகக்கூடாதுன்னா, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. சில நேரத்தில் நாம் உண்மையாக இருப்போம், சரியாக இருப்போம், கரெக்டாக இருப்போம். ஆண்டவர் நம்மளை நடத்துகிறது போல், ஆண்டவர் பிரியப்படுகிறது போல் நடப்போம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க அவர்கள் உலகத்தார்களாக இருப்பார்கள். உலகத்தானாக இருப்பான். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு, ஏதோ ஒன்று பண்ணி, ஏதோ ஒன்று செஞ்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவாங்க. அவங்களே செய்வாங்க. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினையை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. அப்போ நமக்கு சில நேரத்தில், நான் கரெக்டாக இருக்கிறேன், சரியாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஆனால் இவங்க போய் எல்லாம் செஞ்சிடுறாங்க. வேலையில், கம்பெனியில், எல்லா இடத்துலையும் இது நடக்குது. ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் நடக்குது, காலேஜில் எல்லா இடத்துலையும் நடக்குது. இவங்க போகிறாங்க, அப்படி செய்கிறாங்க, ஆளை பிடிச்சிடுறாங்க, அதை பேசிடுறாங்க, இது பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் நடக்குது. நான் ஆண்டவரே தான் நம்பியிருக்கிறேன். அப்படியே இருங்க நீங்கள். ஆண்டவர் அது நிரந்தரம் கிடையாது. காரிய சித்தி உள்ளவன் மேல் எரிச்சல் ஆகாதீங்க. தீவினை செய்கிற மனுஷன் மேலே எரிச்சல் ஆகாதீங்க. அவங்க தப்பான வழியில் போய் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்கிறாரு. அதுலேயே நம்ம இருப்போம். நானும் பார்த்துருக்குறேன். ஸ்கூலில், காலேஜில், முக்கியமாக காலேஜில் வேலை செய்கிற இடத்துல நான் பார்த்துருக்குறேன். ஒரே ஒரு கம்பெனியில் தான் நான் வேலை பார்த்தேன். இப்போ நான் முழு நேரமாக ஊழியம் செஞ்சுட்ருக்கிறேன். இப்போ ஊழியத்தில் கூட நான் பார்க்குறேன் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு விதத்தில் நான் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தால் போதும், எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பலத்தினால, தன்னுடைய பராக்கிரமத்தினால, தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எனக்கு இவங்கள தெரியும், அவங்கள தெரியும்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணும், நான் மற்றவங்களுக்கு முன்னாடி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு குறுக்கு வழியில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஆண்டவர் என்னை அப்படி அலோவ் பண்ணவே மாட்டார். அப்படி நான் ஏதாவது ஒரு காரியத்தை தவறி செய்ய போனால் கூட ஆண்டவர் என்னை தடுத்து நிப்பாட்டிடுவார். இந்த இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருதயத்தில் எனக்கு என்னவோ தெரில, ஆண்டவர் ஒரு காரியத்தை, தவறான காரியத்தை நான் செய்ய போனால் எனக்கு இந்த இருதயத்தை அப்படியே கடினம் உள்ளதாய் மாற்றிடுவார். அப்படியே என்னை அப்படி பிடிச்சி பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்கும். அப்போ யோசிப்பேன், ஏன் ஆண்டவரே, என்ன ஆண்டவர், எதுக்காக இப்படி? ஆண்டவர் பேசாத போல் இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இதை எனக்கு பிரியம் இல்லை, நீ இதை செய்யாத, இதுக்கு போகாத, அவன் போகிறான், அதை விட்டுரு, ஆனால் நீ இதை செய்யாத, நான் உன்னை இப்படி நடத்துகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உனக்கு இதை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, அப்படியே என்னை நடத்துவார். ஏன் அப்படி நடத்துகிறீங்க ஆண்டவரேன்னு நான் ஒரு நாள் கேட்டேன். அப்போ சொன்னார் ஆண்டவர், நான் உன் மேலே ஆசையாக இருக்கிறேன்ப்பா, நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ தப்பு பண்ணுறதை நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள் நம்ம ஆண்டவர். அவரை நோக்கி அமர்ந்து அவருக்கே காத்திருக்கும் பொழுது அவர் நம்மளை வெட்கப்படுத்த விடுவாரா? ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். அவருக்கே காத்திருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெருகப்படுவார். செபிப்போமா. நல்ல தகப்பனே, உம்மை நோக்கி அமர்ந்து உமக்காக காத்திருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தப்படுவதற்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.